சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் விளையாடின. இந்த போட்டியை காண சேப்பாக்கம் மைதானத்தில் ஏராளமான ரசிகர்கள் திரண்டிருந்த நிலையில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அடையாளம் தெரியாத சிலர் அன்று ஒரே நாளில் மைதானத்திற்குள் இருந்து 19 செல்போன்களை திருடி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. செல்போனை பறிகொடுத்த ரசிகர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க குவிய தொடங்கியதும் செல்போன் திருட்டு சம்பவத்தில் வடமாநில கும்பலின் கைவரிசை இருப்பதை அறிந்து கிறுகிறுத்து போனது காவல்துறை. சேப்பாக்கம் மைதானத்தில் பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்டிருந்த AI தொழில்நுட்ப கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது அதில் ரசிகர்களின் கவனத்தை திசை திருப்பி 4 பேர் செல்போன்களை திருடிய காட்சி பதிவாகியிருந்தது. அதில் ஒரு நபர் கடந்த வருடமும் இதே போன்று சென்னையில் செல்போன் திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து செல்போன் டவரை ஆய்வு செய்த போது சிக்னல்கள் அனைத்தும் வேலூர் பகுதியை காட்டியதால் போலீசார் உஷாராகினர். உடனடியாக வேலூருக்கு விரைந்த தனிப்படை போலீசார் அங்கு பேருந்து நிலையம் அருகே 2 விடுதிகளில் அறையெடுத்து தனித்தனியாக தங்கியிருந்த 8 பேர் கொண்ட செல்போன் திருட்டு கும்பலை கைது செய்தனர். ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இவர்களில் 4 பேர் சிறுவர்கள் ஆவர். இந்த கும்பலிடம் இருந்து 36 செல்போன்களை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திருவல்லிக்கேணி துணை ஆணையாளர் ஜெயச்சந்திரன், கைது செய்யப்பட்ட செல்போன் திருடர்கள் வேலூரில் தங்கியிருந்து கூட்டம் அதிகமுள்ள இடங்களை மட்டும் குறிவைத்து செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்ததாக கூறினார். 8 பேர் கொண்ட ஒரு வடமாநில கும்பல் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 8 பேரில் ஒரு 6 பேர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர்கள், 2 பேர் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அவங்களிடம் ஒரு 38 மொபைல் ஃபோன் இப்போ சீஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு கும்பலாக இவங்களோட எம்ஓ எப்படின்னா, ஒரு கும்பலாக போய் எங்கெங்கெல்லாம் இந்த மாஸ் க்ரௌட் கேதரிங், ஐபிஎல்லாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கலாம், இல்லை ஒரு பஜாரு கடத்தரு, ஒரு சீசனிங் பேஸ்டு எங்கே இருக்கும், க்ரௌட் எங்கே வருமோ அதை போய் மொபைல் அட்டென்ஷன் டைவர்ஷன் மூலமா மொபைலை திருடுற ஒரு கேங் இது. சென்னை மற்றும் பெங்களூருவில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகளின் போது பிளாக்கில் டிக்கெட் வாங்கி மைதானத்திற்குள் புகுந்த செல்போன் கொள்ளையர்கள் போட்டியை காண வந்த ரசிகர்களிடம் கைவரிசை காட்டியிருப்பதாக துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். வேலூர்ல தங்கி அங்கிருந்து முதல்ல பெங்களூர் போயிருக்காங்க. சின்னசாமி ஸ்டேடியம் போய் மார்ச் 22 RCB விசஸ் KKR மேட்ச் நடந்துச்சு. ஸோ அங்கே போய் அங்கேயும் ஒரு டீம் ஆப்ரேட் பண்ணி அங்கே ஒரு செட் ஆஃப் மொபைல்ஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க, ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு இங்கே மறுபடியும் இங்கே வேலூரில் தங்கி இருந்துட்டு திரும்ப இங்கே சேப்பாக்கில் ஆப்ரேட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அதே வேலூர் லாட்ஜில் இப்போ ஃபர்தர் அஃபென்ஸுக்காக இருந்திருக்காங்க. இப்போ அவங்களை செக்யூர் பண்ணியிருக்கோம். மேலும் பெங்களூருவில் RCB கொல்கத்தா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஐபிஎல் போட்டியின் போது 40ற்கும் மேற்பட்ட ரசிகர்களிடம் இருந்து செல்போன்களை இந்த கும்பல் கொள்ளையடித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.